இவர்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு கரைபடிந்து மாதிரி இருந்த இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவாகி விட்டார்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி கண்ட சனியாக வந்து நிறைய கண்டங்களையும் தண்டனைகளையும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது மனதளவில் ஒரு அவமானமும் ஒரு துக்கமும் ஒரு துயரமும் ஒரு போராட்டமும் தொடர்ந்து இவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருந்தது. சுக்கிரன் பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இந்த அன்னெசரி கான்டாக்ட்ஸு, லவ்வு, காமம், காதல், உல்லாசத்தை குறிகாட்டுவார். சுக்கிரன் நீசம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் கத்தரிக்கப்பட்டுவிடும். ஏன்னா இங்கே சனி 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால ஒரு வேலை மாற்றம், ஒரு பதவி மாற்றம், பதவி உயர்வு, அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அதனால் அந்த இஎம்ஐ பேர்டன் குறையுது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் இந்த 2 கிரகங்களுமே தங்களை தூண்டிக்கொண்டு, இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நட்பு கிரகங்களாக இருப்பதனால் ஒரு உச்சத்துக்கு ஒரு உயரத்துக்கு போய் அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நிறைய வாய்ப்புகளும் அபிவிருத்திகளையும் கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார், விரையாதிபதி சூரியன் ராசியில் அமருகிறார், இதனை சனி பார்க்கிறாரே அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மைனஸ் தான், ஒத்துக்கிறேன். நாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு. இந்த வாய்ப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பட்டையை கிளப்புவார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்ரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். கன்னிராசிக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். இதற்கு முன்னாடி ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் இவர்களுக்கு ராகு, இப்போ 7ஆம் இடத்தில் சாட்டர்ன், 10ஆம் இடத்தில் குரு அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டார்கள். கேது ராசியை விட்டு வெளியில் போனதும் ராகு 6ஆம் இடத்துக்கு வந்ததும் இவர்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு கரைபடிந்து மாதிரி இருந்த இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் ஓரளவுக்கு தெளிவாகி விட்டார்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி கண்ட சனியாக நிறைய கண்டங்களையும் தண்டனைகளையும் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது மனதளவில் ஒரு அவமானமும் ஒரு துக்கமும் ஒரு துயரமும் ஒரு போராட்டமும் தொடர்ந்து இவர்களுக்கு இருந்து கொண்டு தான் இருந்தது. 7ஆம் இடத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ சனி வக்ரம் அப்படிங்கிறதே எங்கெல்லாம் இவர்களுக்கு இந்த சாட்டர்ன்கிறவர் ஒரு நெகட்டிவை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே இடத்தில் அவர் ஒரு பாசிட்டிவை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விதி.
இப்போ இது நாள் வரைக்கும் பார்த்தோம்னா இவங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருந்தார், அதுவும் அவர் சும்மா இல்லாமல் சனியின் பார்வையில் இருந்தார். அப்போ எதுக்கு கோபப்பட்டோம், எங்கே கோபப்பட்டோம், ஏன் பேசினோம், ஏன் நம்ம ஒரு மாதிரி ரஃப்பாக நடந்தோம், பொதுவாகவே நம்ம ரொம்பவும் கச்சிதமாக இருப்போமே, யோசித்துத்தானே ஒரு விஷயத்தை சொல்வோம் செய்வோம், ரொம்பவும் நல்லா கணக்கு செய்வோமே, நம் கணக்கை நாம் ஏன் கோட்டை விட்டோம் அப்படின்னா ராசியில் செவ்வாய். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன இவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா, செவ்வாய்ங்கிறவர் ராசியை விட்டு வெளியே போய் 2ஆம் வீட்டில் போய் உட்காரார். சார் 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் தானே சார், அப்போ இங்கே அந்த இடத்துல போய் உட்காந்தா செவ்வாய் வாக்கு வீச்சு மாதிரி வரும்னு சொல்லுவாங்களே, கோபமாக வருமாமே, பேசுகிறத ரொம்ப ரஃப்பாக பேசுவோமே அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. செவ்வாயை குரு பார்க்கிறார். அப்போது இதுதான் குரு மங்கள யோகம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அது இவங்களுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் ராசியாதிபதியே தனஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அவர் பகை கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்தாலும் இந்த கூட்டணிக்கு குரு பார்வை இருக்கிறது. அப்போது இவங்களுடைய வாக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவு, ஒரு வேகத்தை செவ்வாய் கொடுப்பார், விவேகத்தை புதன் கொடுப்பார். அப்போ வாக்கில் வேகமும் இருக்கும், வாக்கில் ஒரு விவேகமும் இருக்கும். அதன் மூலம் ஒரு காரியத்தை இவர்களால் சாதிக்க முடியும். ராசியில் சுக்கிரன் அமருகிறார். சார் ராசியில் சுக்கிரன் வந்தால் சுக்கிரன் நீசம் தானே சார் அப்படின்னா, சுக்கிரன் பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இந்த அன்னெசரி கான்டாக்ட்ஸு, லவ்வு, காமம், காதல், உல்லாசத்தை குறிகாட்டுவார். சுக்கிரன் நீசம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் கத்தரிக்கப்பட்டு விடும். தேவையில்லாத இந்த நெகட்டிவ் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ சுக்கிரன் இங்கே பாகியாதிபதி, தனஸ்தானாதிபதி, இந்த சுக்கிரனை சனி பார்க்கிறார். இது ஒரு நட்பு கூட்டணி. சுக்கிரனை சனி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா, சுக்கிரன் சனியை தூண்டுவார், சனி சுக்கிரனை தூண்டுவார். அதுவும் சனி சும்மா இல்லை, அவர் வக்கர நிலையில் உக்கிர பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். இப்போ சுக்கிரன் தனஸ்தான அதிபதியா, இங்கு சனிங்கிறவர் புத்திரகாரகன், பூர்வீக ஸ்தானத்துக்கு அதிபதியா. இப்போ குழந்தைகள் நீ எப்படியாவது சம்பாதிச்சுத்தான் ஆகணும், கடனை அடைத்துத்தான் ஆகணும், வாய்ப்புகளை தவற விடாதே, சிதற விடாதே அப்படின்னு உங்களை தூண்டுவார். சனியை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ குழந்தைகள் ஒரு உச்சத்துக்கு வர வேண்டும், வாய்ப்புகள் உச்சத்துக்கு வர வேண்டும். ஏன்னா இங்கே சனி 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால ஒரு வேலை மாற்றம், ஒரு பதவி மாற்றம், பதவி உயர்வு, அதனால் ஒரு இன்க்ரிமெண்ட்டு, அதனால் அந்த இஎம்ஐ பேர்டன் குறையுது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் இந்த 2 கிரகங்களுமே தங்களை தூண்டிக்கொண்டு, இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நட்பு கிரகங்களாக இருப்பதனால் ஒரு உச்சத்துக்கு, ஒரு உயரத்துக்கு போய் அமரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வாய்ப்புகளும் அபிவிருத்திகளையும் கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் விரையாதிபதி சூரியன் ராசியில் அமருகிறார், இதனை சனி பார்க்கிறாரே அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மைனஸ் தான், ஒத்துக்கிறேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரியன் உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சில நேரம் பார்வையில் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். அதையும் தவிர அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா குடிக்கக்கூடிய அந்த ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவுமே பார்த்தோம்னா அந்த 3/10 17/10 அந்த ஒரு 12 நாள் தான். ஏன்னா அது வரைக்கும் நட்பு கிரகம் புதன் அந்த இடத்துல சூரிய புத ஆதிபத்தியமாகத்தான் வருகிறது. அப்போ ராசியாதிபதியுடன் சேர்ந்து தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த மாதத்தின் கடைசி 12 நாட்கள் இவர்கள் சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் இவர்கள் நல்ல ஒரு சிவன் கோயிலில் வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் இவர் பைரவர் வழிபாடு செய்வது இவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, லைட்டு பில்லு, கார்பரேஷன் டேக்ஸு, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா இந்த சனி சூரியன் பார்வை, சனி
சுக்கிரன் பார்வையே தனித்தனியாக 12 ராசிக்கும் 12 வீடியோவாக கொடுக்கணும். நேரமின்மையின் காரணமாக அந்த பலன்களையும் நான் இதனோட சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொண்டு பத்திரமாக உங்களை பார்த்து கொள்வது மேலும் மேலும் புத்திசாலித்தனம். உயர் பதவி, உயர் அந்தஸ்து, மேலும் உச்சத்துக்கு செல்வது, வாக்குனால் வெற்றி. நாம் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அந்த இடத்தில் நாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக கன்னிராசிக்கு உண்டு. இந்த வாய்ப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புரட்டாசி மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பட்டையை கிளப்புவார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களது ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.